எல்லா வகையிலும் நம்மளோடு ரொம்ப எதுவாகவும் சார்ந்தவர்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அல்ஹாஜ் இப்ராஹிம் சாதத் அவங்களுடைய அறுவை துணைவியா முகமது அபி அவர்களும் போட்டுக்கொள்ளக்கூடியவர்கள் மகத்தானவர்கள் அவர்களும் இந்த நேரத்தில் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய கபரையும் அல்லாஹ் ஒரு உறுதிய கபராக ஆக்கியிருப்பாங்க. நான் ஹாஜியார் நம்மெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹாஜியார் தான் அந்த இன்செப்ஷன்லேருந்து துவக்கத்திலிருந்து எல்லாம் சிறப்பான முறையில் பேசுவாங்க. அந்த மதரசாவுடைய அறிமுகத்தை பேசுறதுக்கு முன்னால் நமக்கு பற்றி வாழ்த்துறை வழங்கிய மௌலானா மௌலவி ஹபீபுல்லா ஹசரத் அவர்களுக்கு நம்முடைய மதரசாவின் தலைவர் இப்ராஹிம் ஹாஜியார் அவர்கள் கொண்டாடி பற்றி கௌரவிப்பார்கள். नारे तकबीर, नारे रिसालत, नारे बुर्सियत வாழ்த்துறை வழங்கிய மௌலானா மௌலவி அபூ தாஹிர் ஃபஹீமி மஹமது ஹமத் பிரதி அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொண்டாடி கொடுத்திருக்கிறார். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே புர்சியத். அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதரசாக்களுக்கும் ஏற்கனவே வினாடி நிகழ்ச்சி சொன்னோம். இப்போ அந்த மதரசாவுடைய பொறுப்பாளர்கள் வெளிவாக்கம் அஸ்கருர் ரஹ்மான் மகளிர் கல்லூரியுடைய பொறுப்பாளர் நமக்கெல்லாம் இந்த இப்ராஹிம் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் சமூக பணியிலையும் சரி கல்வி சார்ந்த நம்ம பயணிக்கக்கூடிய அவர்களையும் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. வெளிவாக்கத்திலிருந்து அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப பெரிய அவர்களும் அஸ்கருர் ரஹ்மான் மகளிர் கல்லூரியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் முன்னாடி नारे तकबीर, नारे रिसालत, नारे बुर्सियत. தேவன் இங்கே சிவகாமி மகளிர் உரிமை கல்லூரி நேரத்தில் இருக்குது. அது சிறப்பான முறையில் இயங்கிட்டு இருக்குது. நம்மளுடைய வினாடிகளான நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் ரொம்ப வருது. அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய இந்த அகாடமிக் இதில் சிவகாமியில் இருக்கக்கூடிய அங்கே மனசில் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய அருமை சகோதரர் அருமை நண்பர் யாசின் மௌலானா அப்துல்லாஹி ஹசரத் அவருடைய பங்களிப்பு அளப்பரியது. அவர்களுக்கு பொழுது நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே புர்சியத். அடுத்ததாக இப்பொழுது நம்மளுடைய ஹசனாத் அவர்கள் மகளிர் கல்வி கல்லூரியுடைய தலைவர் அவர்கள் அறிமுகம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேடையில் அமர்ந்திருக்கின்ற உலமா பெருமக்களே, இங்கு வரைக்கும் விழுந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ஹசனாத்துல் அப்ரார் மகளிர் அரபிக் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, கல்மண்டபத்திலே ஒரு அடையாளமாக திகழக்கூடிய இந்த நிஸ்வான் மதரசா 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மதரசா உருவாவதற்காக வேண்டி பலரும் உதவியிருக்கின்றார்கள். குறிப்பாக நான் சிலரை குறிப்பிட்டு ஆக வேண்டும். அவர்களில் முதலாவது நமது இந்த கல்மண்டபம் ஷாஃபியா பள்ளிவாசலுடைய முன்னாள் முத்தவல்லியும் தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துடைய முன்னாள் உறுப்பினருமாக இருந்த டாக்டர் ஹாஜா கே மஜீத் சாஹிப் அவர்கள் இந்த மதரசா உருவாவதற்கு முழு முதல் காரணம் என்று கூட சொல்லலாம். காரணம் அவர்கள்தான் இதற்கு இடம் கொடுத்தார்கள், ஊக்குவித்தார்கள், பணத்தாலும் உதவி செய்தார்கள். இன்றளவும் இந்த மதரசாவிற்கு உதவி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது நமது கேஷன் கேரி ஹாஜியார் 2004ஆம் ஆண்டு சிறு இடத்திலே இந்த பள்ளிவாசலுக்கு பின்னாடி ஒரு கொட்டகையில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று அல்ஹம்துலில்லாஹ் கம்பீரமாக இருக்கக்கூடிய கட்டிடத்திற்கு இந்த மதரசா மாறி அந்த கட்டிடம் கட்டுவதற்கு அதிகமாக பிரயாசைப்பட்டு உதவியவர்கள் கேஷன் கேரி ஹாஜியார் தான். அவரை மறக்க முடியாது.
அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மன்னரையை விசாலமாக ஆக்கி சொர்க்க பூங்காவாக ஆக்கி அருள்வானாக. மிகவும் பிரயாசைப்பட்டு இந்த மதரசாவிற்காக வேண்டிய அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள். அதோடு நம்மோடு தோளோடு தோல் சாய்த்து நமக்கு எல்லா விதமான அதாவது வழிகாட்டியாக இருந்தவர்கள் ஹபீபுல்லா அவர்கள் தான். அவர்களும் ஷேக் அப்துல்லா ஹசரத் அவர்களும் இந்த மதரசா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு அதிகமாக ஆலோசனை வழங்கியவர்கள். ஆரம்ப காலத்திலிருந்து அவர்கள் இந்த மதரசாவோடு தொடர்பில் உள்ளவர்கள். மற்றபடியாக நிர்வாகத்திற்காக வேண்டி உதவி செய்தவர்கள் அப்பாஸ் பாய் அவர்கள் இருக்கின்றார்கள், இக்பால் பேக் பாய், இந்திய அலி பாய், பாரத் ஸ்டீலுடைய ஷேக் அப்துல்லா, இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம மதரசாவிற்கு வேண்டி உதவுகின்றார்கள். 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த மதரசா 2006ஆம் ஆண்டு இந்த புது கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த மதரசா அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 21 வருடமாக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த மதரசாவிலே படிக்கக்கூடிய மாணவிகள் கிட்டத்தட்ட 13 பாடங்களில் பரீட்சை எழுதுகின்றார்கள். இலக்கணம், ஹதீஸு, ஃபிக்ஹ், சூறாக்கள் மனனம், உரைநடை, தஜ்வீது, இலக்கண இலக்கியங்கள், ஹதீஸ் கிதாபுகள், ஃபிக்ஹ், ஷாஃபி, ஹனஃபி கிதாபுகள், 30வது ஜுஸு மனனம் செய்வது, தஃப்சீர் ஜலாலைன் படிப்பது, அகாயிதுடைய கிதாபுகள் படிப்பது மற்றும் தஃப்சீர் இப்னு கசீர், சஹீஹுல் புகாரி, ஃபிக்ஹ், இலக்கணம், பொயட்ரி, கசீதத்துல் புர்தாவுடைய சிறப்புகள் ஆகியவ பல பாடங்களை அவர்கள் படிக்கின்றார்கள். மற்ற மதரசாக்களில் படிக்கக்கூடிய மாணவிகள் நமது மதரசாக்களுடைய படிக்கக்கூடிய மாணவிகளிடம் பேசும் பொழுது, நீங்கள் இவ்வளவு கிதாபுகள் படிக்கின்றீர்களா, நாங்கள் இவ்வளவு படிக்கவில்லை என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய மதரசாவிலே பாடங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக சிலர் குறை சொல்கின்றார்கள், இந்த மதரசாவிலே ஆண் உஸ்தாது ஆலிம்கள் உஸ்தாதாக இருந்தால் நன்றாக இருக்குமே, பெண்கள் எப்படி அவ்வளவு நன்றாக சொல்லிக் கொடுக்க முடியும் என்று. ஆனால் நம்முடைய மதரசாவில் இருக்கின்ற உஸ்தாதுமார்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏறத்தாழ 15 வருட அனுபவம் உள்ளவர்கள். முக்கியமாக நஹ்விலும் சரி, தஃப்சீரிலும் சரி, மற்ற அரபி இலக்கியங்களிலும் சரி அவர்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை யார் வேணாலும் டெஸ்ட் பண்ணலாம் என்று சவாலிடும் அளவிற்கு அவர்கள் திறமை பெற்றவர்கள் உஸ்தாதுமார்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய நேரம் அனைத்தையும் மதரசாவிற்காக செலவழித்து வருகின்றார்கள் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மதரசாவிலே படிக்கக்கூடிய மாணவிகளுடைய ஒழுக்கம் நமக்கு மிகவும் முக்கியம் என்பதில் அவர்கள் அதிகம் அக்கறை எடுத்து செயல்பட்டு வருகின்றார்கள். இந்த மதரசாவிலே ஏறத்தாழ 168 ஆலிமாக்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அந்த 168 ஆலிமாக்களுடைய ஹசனியா ஆலிமாக்கள் பேரவை என்ற ஒரு குரூப்பையும் வைத்துக்கொண்டு அதன் மூலம் பல சிறப்பான காரியங்கள் நடத்தி வருகின்றார்கள். இலவச மருத்துவ முகாம் நடத்துவது, நூல் வெளியிடுவது, சதகத்துல்லாப்பா நூலகத்திற்காக நூல்கள் சேர்ப்பது, கசாலியா ஆராய்ச்சி வகுப்புகளை நடத்துவது, அல் அஸ்லமியா விமன் டெவலப்மெண்ட் சென்டர் என்று கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துவது, அரபி மட்டுமல்லாமல் மற்ற ஈருலக கல்வியையும் கற்கின்ற அளவிற்கு நமது மதரசாவிலே பாடத்திட்டங்கள் இருந்து வருகின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மதரசா மிகவும் கஷ்டத்துடன் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்ல வேண்டியது கடமை. இந்த மதரசா இருப்பது கல்மண்டபத்திற்கு ஒரு பெருமை. இது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. இந்த மதரசா எங்கேயாவது நாம் இந்த மதரசாவை பற்றி சொன்னோம் என்று சொன்னால் கல்மண்டம் தானே என்று சொல்லும் அளவிற்கு இந்த கல்மண்டப ஏரியாவிற்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது. இந்த மதரசா அல்ஹம்துலில்லாஹ் சந்தா மூலமும் குர்பானி தோள்கள் மூலமாகவும் மற்றும் நன்கொடை மூலமாகவும் தான் நடைபெற்று வருகின்றது. மிகவும் சிரமத்துடன் நடைபெற்று வருகின்றது. இந்த மதரசாவிற்கு நீங்கள் எல்லோரும் நிறைய பணம் உதவி செய்து உதவிட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மதரசாவை பற்றி, நிர்வாகத்தை பற்றி சில குறைகள் இருந்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் மன நிறைவோடு இந்த மதரசா நடைபெற்று கொண்டு வருகின்றது. இதை யார் நிர்வாகம் செய்கின்றார்கள் என்று இன்றைக்கு தான் தெரியும் அளவிற்கு தான் நாம் இங்கு நடத்தி கொண்டு வருகின்றோம். இதனுடைய நிர்வாகத்திற்கு அல்லாஹ்விற்காக வேண்டித்தான் இந்த நிர்வாகத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். யாருடைய புகழோ பேரோ நமக்கு தேவையில்லை என்ற அளவிற்கு தான் நாம் இந்த மதரசாவை நடத்தி வருகின்றோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா சுன்னத் ஜமாத் கொள்கையுடைய இந்த மதரசாவை கியாமத் நாள் வரைக்கும் மிகவும் நல்ல முறையில் நடத்தி தருவதற்கு அல்லாஹ்
கிருபை செய்வானாக. நீங்கள் எல்லோரும் இந்த மதரசாவிற்காக வேண்டிய ஆதரவு அளிக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும். மென்மேலும் இந்த மதரசாவில் அதிகமான மாணவிகள் பயின்று அவர்கள் எல்லோரும் முன்னேறி இந்த சமுதாயத்துக்கு நல்ல பணி ஆற்ற வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் துவா செய்ய வேண்டும். இந்த மதரசாவை நடத்துவதற்கு மிகவும் உதவி புரிந்து வருபவர் நமது இஸ்மாயில் அலி ஹசரத் அவர்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த மதரசாவுடைய வரலாறுகள், என்னென்ன செயல்பாடுகள், யார் யாரெல்லாம் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நம்ம மதரசாவுடைய இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சமூகத்தினுடைய கால சூழலை உணர்ந்து அதற்கு எப்படின்ன தேவைகளோ அந்த அந்த அடிப்படைக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ஒரு காலகட்டங்களில் ஓதுனா பிள்ளைங்கள ஒழுக்கமான முறையில் ஓதுனா போதும் அப்படின்ற அந்த அளவுக்கு இருந்ததுனால சரி அல்ஹம்துலில்லாஹ் மதரசாக்களுடைய இது வந்தது. அதுக்கடுத்து சமூகத்தினுடைய மனோநிலை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, என் பிள்ளை ஓதணும், ஓதத்தான் வேணும், ஆனால் அதே நேரத்தில் உலக கல்வியும் வேணும், உலக கல்வி இல்லைன்னா இந்த உலகம் மதிக்காது அப்படின்ற அந்த மனோநிலைக்கு சமூகம் மாறினதுனால அந்த மாற்றத்தை உள்வாங்கிக்கிட்டு 2016 நம்ம டியூல் எஜுகேஷன் சிஸ்டத்தையும் கொடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அதுக்கடுத்து என்ன இங்கே ஒரு சிக்கல் வந்துச்சு அப்படின்னா, 3 வருஷம் பிள்ளைங்க ஓதுறாங்க. முன்னாலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, +2 முடிப்பாங்க, ஒரு 18-19 வயசு ஆகும், பிள்ளைங்க சேர்ப்பாங்க. சேர்த்த உடனே இந்த மதரசா விட்டு பட்டம் வாங்கின உடனே திருமண பந்தத்துக்குள்ளே அவங்க போயிடுவாங்க பெரும்பாலும். இல்லைன்னா மதரசாவில் ஓதிட்டு இருக்கும் போது 2nd இயர் 3rd இயரில் அப்படி உள்ளே போயிடுவாங்க. இது நிஸ்வான் மதரசாக்கள் துவக்கத்தில் இப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் நிஸ்வான் மதரசாக்கள் பல்வேறு பகுதிகளில் அதிகமானவருடைய இது என்னாச்சு அப்படின்னா, தேக்கம் என்னாச்சு அப்படின்னா, 10th முடிச்சோடனே நம்ம பிள்ளைங்களை சேர்க்கணும், +1 முடித்தோடனே பிள்ளைங்களை சேர்க்கணும், 8th முடித்தோடனே சேர்க்கணும், இப்படின்ற ஒரு விஷயத்திற்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டாங்க. ஏன்னா வெளி உலக சூழல் மோசமான சூழல் அப்படிங்கிறதுனால மதரசா கல்வி தான் ஒழுக்கம் சார்ந்த கல்வியின் முடிவெடுத்து 10th முடித்தோடனே மதரசாவில் சேர்க்கக்கூடிய சூழல் ஆயிடுச்சு. அப்போ 10th முடித்தோடனே சேர்த்தோடனே பெரும்பாலான எல்லா மதரசாக்கள்லையும் 3 வருஷம்தான். 10th +1 +2 இல்லைன்னா 10th முடிச்சுட்டு வர்றாங்கல்ல, +1 +2 காலேஜ் ஃபஸ்ட் இயர் இங்கே முடிச்சுட்டு பட்டம் வாங்கின உடனே அவங்க பிள்ளைங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா கம்மியான வயசாக இருக்குது. அப்போ அவங்க திருமணத்திற்கும் இங்கே டிகிரி முடிக்கிறதுக்குமான கேப் இருக்குது பார்த்தீங்களா, 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. இந்த கேப்பில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பிள்ளை ஓதிட்டு வந்த உடனே திருமண பந்தத்துக்குள்ளே போகும்போது அந்த திருமண வாழ்க்கையில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அது அப்படியே இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள அந்த ப்ராசஸில் வந்துடுது. அப்போ ஓதிட்டு 1.5 வருஷம் வீட்டில் சும்மா இருக்குது, அடுத்து பிள்ளைங்க கல்யாணம் முடிக்கணுங்கிற சூழல் வரும்போது அந்த 1.5 வருஷத்தில் என்ன மனமாற்றம் ஏற்படுது அப்படின்னா, ஓதன அசராத்தும் இல்லாமல் போயிடுது. அப்போ உலகத்துடைய யதார்த்தமான இயல்புகளையும் அதனால் உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு விதமான சிக்கலான ஒரு சூழலுக்கு ஓதி முடிக்கக்கூடிய ஆலிமாக்கள் தள்ளப்படுறாங்க அப்படின்ற சில சம்பவங்களை கேள்விப்பட்டு தான் நம்ம அடுத்து என்ன செஞ்சோம், அப்போ இந்த 3 வருஷம் முடித்தா பத்தாது, அடுத்து ஒரு இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் ரஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய பெயரில் ஒரு ஆராய்ச்சி கல்வியை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு 1 வருஷ கோர்ஸாக அதை வச்சோம். அப்போ 3 வருஷம் இங்கே முடிச்சிருவாங்க. 3 வருஷம் முடித்ததுக்கு பின்னால் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் இந்த பிள்ளைங்க படிப்பாங்க. அப்போ அந்த மதரசாவுடைய டச்சிலே இருப்பாங்க. அதற்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம காலேஜில் எம்ஃபில் பிஹெச்டிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு நம்ம கிதாப் நம்மளே வாங்கி கொடுத்துருவோம், அதற்கு வைவாவும் நடக்கும். வைவாவுக்கு பார்த்தீங்கன்னா அன்வர் பாஷா உஸ்தாது பெரிய பெரிய அசத்துமார்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்வியாகவே கேட்பாங்க. அப்போ அந்த குடும்ப சூழலுக்கு அந்த பிள்ளைங்களை கொண்டு வரணும், அந்த மெச்சூரிட்டி லெவலில் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த கேப் ஐடென்டிஃபை பண்ணி தான் அடுத்து இந்த ரஸாலி இமாம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். அடுத்து ஒரு சிக்கல் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், பெற்றோர்களுடைய ஆசை என்ன தெரியுமா, புள்ள ஒழுக்கமாக வளரணும்.
இதுதான். ஆனால் அந்த மனோநிலை பிள்ளைங்கள்ட்ட இருக்குதானா 95% இல்லை. அப்பாக்கள் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறோம், என் பிள்ளை எப்படியாவது நல்லா வரணும்னு நினைக்கிறோம். பெரும்பாலான பிள்ளைங்க என்ன தெரியுமா, இவங்க காலம் வேற நம்ம காலம் வேற, ஒரே டார்ச்சர் பண்றாங்களே இப்படின்ற மாதிரியான ஒரு மனோநிலை பிள்ளைங்க சொல்றாங்களோ இல்லையோ நம்மளால அதை உணர முடிஞ்சிச்சு. அப்போ உணர முடிஞ்ச உடனே அந்த பிள்ளைங்களுக்கு கூடிய தகுதிகள் திறமைகளை வெளியே கொண்டு வரணும். அப்போ அதனால் இப்போ ஒரு லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னால் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா, நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தொகுத்து வழங்குங்கம்மா, நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கிராத் ஓதுங்கம்மா, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்யுங்கம்மா, இல்லை வெளி உலக இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி வரும் பொழுது அப்போ என்ன யோசிச்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த மனோநிலை இந்த பிரச்சனைகளோடு அந்த பிள்ளைங்க கடந்து போயிடாம அதனுடைய சூழலை உணர்ந்தது தான் உலகத்தினுடைய முதல் மருத்துவர் யார் தெரியுமா? ருஃபைதா அல்-அஸ்லமியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பத்ர் போர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பத்ர் போரில் ஆண்களுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த பத்ர் போரில் காயம் ஏற்பட்ட அவங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருஃபைதா அல்-அஸ்லமியா ரலியல்லாஹு தஆலா அவங்கள வச்சு தான் பெரிய டாக்டர். இஸ்லாமிய வரலாறுல இல்லை, உலக வரலாற்றிலே முதல் மருத்துவராக அறியப்படக்கூடியவங்க அவங்க தான். அவங்க பேரில் இன்னைக்கு நிறைய நர்சிங் காலேஜ் நிறைய காலேஜெலாம் இருக்குது. அது அவங்களுடைய பெயரை நினைவாக வச்சு விமன் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு வச்சு பிள்ளைங்களுக்கு தேவையான இப்போ அந்த மூலமாக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு ஏழை குமர், எங்கேயாவது ஒரு இடங்கள்ல ஏழைகள் ரொம்ப இதாக இருக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காசுகளை வச்சு அப்பா அப்பாட்ட கேட்டு அவங்க இந்த ஏழைகளுக்கு உதவணும், கல்யாணத்துக்கு இது பண்ணணும், படிப்பு செலவுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுடைய இந்த திறமைகளை சமூகத்தினுடைய பயன்பாட்டினுடைய தேவைகளை உணர்ந்து இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சிக்கல் வந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க, டிகிரிலாம் டியூவல் எஜுகேஷன்லாம் ஓகே. அடுத்து என்ன யோசிச்சாங்க தெரியுமா, எல்லா இடங்கள்லையும் ஒரு கம்ப்யூட்டர் வந்துருச்சு, லேப்டாப் வந்துருச்சு, என் பிள்ளைக்கு கொஞ்சம் லேப்டாப் நாலேஜ் இருந்தால் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் ஒத்து வரும், கல்யாணம் முடிச்சுட்டு போனால் கூட அங்கே ஏதாவது டைப் பண்ணுறதுக்கு இது வச்சு ஏதாவது அவங்க ஹஸ்பண்டோட சேர்த்து பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த சூழலையும் உள்வாங்கிக்கிட்டு அல்லாஹ்வுடைய கிருபையில ஹஸனாத்துல் அப்ரார்ல 4-5 சிஸ்டம் இருக்குது, கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த கம்ப்யூட்டரில் 6 மாத கோர்ஸாக எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வேர்டு, எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட், இதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுவும் கற்றுக் கொடுத்து அதற்கும் சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய அந்த நிலையில் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில ஹஸனாத்துல் அப்ரார் தங்களுடைய அந்த தேவைகளை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றிட்டு இருக்குது. இப்பொழுது நம்மளுடைய ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி மருத்துவ முகாம் நடந்தது. நிறைய டாக்டர்கள் இந்த மருத்துவ முகாமில் மிகவும் உதவி செய்தார்கள். அப்பொழுது நமது மதரசா பிள்ளைகளுடைய செயல்பாடுகள், ஒழுக்கங்கள், அவர்களுடைய பேச்சு தன்மைகளை பார்த்து ஒரு மருத்துவர் சொன்னார், நான் மருத்துவம் படிப்பதே எனக்கு பெருமையாக இல்லை, என்னுடைய குழந்தையை நான் இந்த மதரசாவிலே சேர்க்கிறேன், எவ்வளவு சேர்க்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்புறம் நம்ம அஸ்தாக்கி அவர் சொன்னார், 10வது முடித்திருக்க வேண்டும் என்று. 10வது ரொம்ப லேட்டு, 8வதுலேயே நான் சேர்த்துக்கிறேன், 8வது முடித்தவரையும் நான் சேர்த்துக்கிறேன். யார் சொல்றா? ஒரு மருத்துவர் சொல்கின்றார். அந்த அளவில் நமது மதரசாவில் எல்லாரும் வாழ்க்கையாளா நல்ல ஒழுக்கத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பட்டமளிப்பு விழா கொடுக்கப்படுகிறது. இந்த பட்டத்தை கொடுக்கறதுக்கு நம்மளுடைய இருபெரும் சதமர்கள் வருகை இருந்திருக்கிறாங்க. இந்த பட்டம் அரபில் ஷஹாதா இங்கே கொடுக்கப்படும். அதே மாதிரி பட்டம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஆலிமாக்களுக்கும் பீரோக்கள் வெளியே வச்சிருக்கிறோம், அதனுடைய சாவியும் கொடுக்கப்படும். அதே மாதிரி பட்டம் வாங்கக்கூடிய ஆலிமாக்களுக்கு 20 கிராம் சில்வர் காயினும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆலிமாக்களுக்கும் ஒரு குரானும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை அவங்க கொடுப்பாங்க. இப்போ முதலாவதாக இப்போ இன்ஷா அல்லாஹ் பட்டமளிப்புகள் அவனுடைய இது முதலாவதாக நம்ம டாக்டர் ஹாஜரை சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு பிள்ளைங்க இப்போ இந்த பிள்ளை ஆலிமா 2021 to 2024 முடித்த அந்த பேட்சில் முடித்த பொண்ணு ஆலிமா எஸ் சாபிரா ஹசனியா அவங்களுடைய ஹசரத் பரிந்து அவங்க கொடுப்பாங்க. அதற்கு முன்னால் இப்போ இந்த பொண்ணை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம். நார்மலாக மதரசாக்கள் அப்படின்னு சொன்னால் கம்மியான இந்த பொண்ணு +2 முடித்ததுக்கு பின்னால் தான் மாசால ஜாயின் பண்ணாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 600க்கு
547 மார்க், கிட்டத்தட்ட 90% மேலே எடுத்து இங்கே வந்து சேர்ந்துருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இப்பொழுது அவர்களுக்கு நம்மளுடைய 3 கடல்களும் அவருடைய ஹபீபுல்லா இன்ஷா அல்லாஹ் சேர்ந்து அவர்களுக்கு இப்பொழுது பட்டம் கொடுப்பாங்க. நாரே இப்படி அப்படி ஆப்போசிட். नारे तकबीर, नारे रिसालत, नारे गौसियत. कुरान 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 से कुरान द कुरान द कुरान से ஃபோட்டோ. அடுத்ததாக கொடுங்கையூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆலிமா என்கே ஹாஜிரா ஆமினா ஹசனியா பிகாம் அவருடையது. இந்த பொண்ணு 3 வருஷத்தில் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லை. இக்கட்டான சூழல் வரும்போது கூட எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தரும் அவருடைய தந்தையரோடு வந்திருக்கிறாங்க. அவர்கள் தந்தைக்கும் நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே கௌசியத். ஏன்னா பிள்ளைங்களை படிக்கிறது பிள்ளைங்க தான், படிக்க வைக்கிறது வாப்பா தானே. அவங்களுடைய தந்தைக்கு நம்முடைய ஹாஜர் அவர்கள் பொன்னாடை போர்த்திக்கு அறிவிப்பார். சாபிரா ஹசனி அவருடைய தந்தை ஷாகுல் அஹமது இப்போ வாங்கினாங்களா? வாங்க ஷாகுல். நாரே தக்பீர், நாரே ரிசாலத். அடுத்ததாக ஆலிமா ஏஎஸ் அம்ரின் பானு ஹசனியா. இவங்க டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் அவங்க வெளியவே தனியாக படிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லாம் படிக்கும்போது ரொம்ப உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா பாடத்தையும் படித்து மாஷா அல்லாஹ் பண்ணியிருக்கிறாங்க. மதரசாக்களில் போனால் ஆர்ட் மாதிரி நிறைய வரைஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் அந்த பொண்ணு தான் பண்ணாங்க. மாஷா அல்லாஹ் பாருங்க. இருக்குது இல்லை, இப்படி நிற்க வச்சு உங்களை ஃபோட்டோ எடுத்தீங்க. அவருடைய தந்தை சிராஜுதீன் சாஹிப் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நாரே தக்பீர், நாரே ரிசாலத். அடுத்ததாக ஆலிமா என் பீர் சையீது தஸ்ரீன் பேகம் ஹசனியா பிஏ, மணலி புதுநகரை சார்ந்த PM பீர் நஜ்முதீன் சாஹிப் அவர்களை அழைக்கிறோம். இவங்களும் மாஷா அல்லாஹ் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இந்த சார்ட்டு இந்த இதெல்லாம் வளையிறது ரொம்ப அற்புதமான பிள்ளைங்க. மாஷா அல்லாஹ் இப்பொழுது அவர்களுக்கு கண்ணியப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இங்கே இருக்கிற இங்கிலீஷினுடைய அந்த இதையும் அங்கே முதல்வர் அவர்கள் அங்கே சிறப்பு விருந்தினர்கள் கொடுங்க. அவருடைய தந்தை அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். அடுத்து இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. ஆலிமா எம் ரஹீம ஹசனிய BA. எல்லாம் 10th 12th முடிச்சுட்டு வருவாங்க. இவங்க BA முடிச்சுட்டு தான் காலேஜில் இதில் ஜாயின் பண்ணாங்க. என்னன்னா இப்போ கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. வெளியூர் போகணும். அவங்க சொல்லிட்டாங்க, நான் சனது வாங்கிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த சூழலையும் கூட நான் மதரசால சனது வாங்கிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்னு சொல்லி அவ்வளோ இதாக இருந்தாங்க. மாஷா அல்லாஹ் அவர்களுக்கான துவா செய்யுங்க. பழைய வன்னியிலிருந்து அவருடைய தந்தை அலி ஜனாப் எஸ் முகமது அலி சாஹிப் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஹசரத் பந்தேக் அவர்களிடமிருந்து
பொன்னாடை பொத்தி கௌரவிக்கப்படுகிறது. நிறைய தக்பீர், நிறைய ரிசால். அடுத்ததாக 2022 25 வரைக்கும் ஓதின மாணவர்கள் ஆலிமா என் தில்ஷாத் பேகம் ஹசனியா பி நூருல்லா சாஹிப் அவர்களுடைய அருமை மகளார் நூருல்லா சாஹிப். இவங்களும் மாஷா அல்லாஹ் ஒரு லீவும் கிடையாது, லேட்டும் கிடையாது. அது ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டார்டிங் டேட்லேயே வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு மாஷா அல்லாஹ். அவர்களுக்கு இப்பொழுது வாங்கும்போது எனக்கு நின்றுக்கிட்டாங்கன்னா பொண்ணு நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே வஃபியத். அடுத்ததாக பெரும்பாலும் நம்ம ஒரு மதரசா ரன் பண்ணுறோம்னு வைங்களேன், நம்ம பிள்ளைங்களாம் வெளியே படிக்க வைப்போம், ஊருக்கு தான் உபதேசம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. மர்ஹூம் கஷன்கரி ஹாஜியார் அவர்களுடைய அருமை மகளாரும் இங்கே தான் மதரசால முடித்தாங்க. ஆலிமா எஸ் ஹாமிம் ஹலீமா ஹசனியா பிபிஏ படிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் ஓதுன காலத்தில் ஒரு லீவ் கிடையாது. கல்யாணம் முடித்ததுக்கு பின்னால் தான் அவங்க கொஞ்சம் லாங்கில் போயிட்டாங்க. லாங்கில் போனதுக்கு பின்னாலேயும் கூட உஸ்தாதுமார்கள்லாம் நீங்கள் வர வேணாம்னு சொல்லும்போது கூட நான் மதரசாவுக்கு வருவேன்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சு வந்த ஒரு பொண்ணு மாஷா அல்லாஹ். ஆலிமா எஸ் ஹாமிம் ஹலீமா ஹசனியா அவர்களின் சார்பாக கலந்து வாங்கிக்கிறாங்க. அவர்களுக்கு இப்பொழுது இப்ராஹிம் நஜார் அவர்கள் கொண்டு வைக்கிறார்கள். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே வஃபியத். அடுத்ததாக 3 அக்கா தங்கச்சிங்க சின்னதா பெரிதா மக்க 3 பேர். ஆலிமா ஏ மரியம் ஜெயினம் ஹசனியா அவங்க, அவருடைய தந்தை ஆலி ஜனாப் நிஅமத்துல்லா சாஹிப் அவர்கள். ஏன்னா பிள்ளைங்களை சுன்னத் ஜமாத்தா சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப இது பண்ணவங்க மாஷா அல்லாஹ். இப்போல்லாம் எங்கேயாவது ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் உடனே ஜிபே பண்ணிடுதுங்க. பண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஆலிமா எம் மரியம் ஜெயினம் ஹசனியா இவங்களும் டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் படிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறது. அரே தக்பீர். ஆலிமா எஸ்யூ ஆசியா ஹசனியா, ஆலிமா எஸ்யூ ஆயிஷா ஹசனியா 2 பேருமே சகோதரிகள் ட்வின்ஸ் தான். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களுக்கான அந்த சனதை அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆமாம், ஒரு ட்வின்ஸே அதான் 3மே ஒருத்தவங்க 2 பிள்ளைங்க ஒரு தம்பி பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ஒரு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதே பெருசு, 2 பிள்ளைங்களை மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். பட்டமளிப்பு விழா சிறப்பான முறையில் அந்த பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. அதேபோல் உஸ்தாத் பேசுகிறதுக்கு முன்னால் இதற்கெல்லாம் நமக்கெல்லாம் அச்சாரமாக அடிநாதமாக இருக்கக்கூடியது உஸ்தாத்மார்கள் தான். நம்மளுடைய சனாதுலபரர் மகளிர் இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்களை பொறுத்தளவுக்கு சொல்ல தேவையில்லை. ஆஜியார் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பான ஒரு பிள்ளைங்க. மதரசாவிலே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உஸ்தாத்மார்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு நம்ம கண்ணியம் செலுத்துறது அப்படின்றது ஒரு முறை. அவங்களுடைய தியாகங்களுக்கெல்லாம் ஈடு என்ன செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நைட் லேட்டாக தான் போகிறாங்க. மதரசாவில் எல்லா சூழல்லையுமே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உஸ்தாத்மார்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அங்கே நஃபீஸா அங்கே இருக்கக்கூடிய முன்னிலை வைத்துக் கொண்டு பெருமக்கள், தலைமை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அவர்களுக்கு
பொன்னாடை பொறுத்தமாறு கௌரவிக்கப்படுகிறது. நினைவு பரிசையும் பொன்னாடையை பொறுத்து முதலாவதாக அஸ்னாதுல் அபரார் மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர் ஆயிஷா பேகம் ஹசனியா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசும் பொன்னாடையும் பொருத்தி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஆலிமா எம் சையத் அலி ஃபாத்திமா ஹசனியா அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடையை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஆலிமா எம் சஃபியா நாஸ்லின் ஹசனியா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஆலிமா கே ஃபாஹிமா சுல்தானா ஹசனியா கசாலியா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஆலிமா சஹானா பர்வீன் ஹசனியா கசாலியா அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடை பொருத்தி வழங்கப்படுகிறது. அதுக்கடுத்ததாக அகாடமிக் டீச்சராக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆலிமா ஆயிஷா ஃபாத்திமா ஹசனியா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சர்டிஃபிகேட் அதுக்கு இடையில ஒரு சின்னது இந்த எம்எஸ் ஆஃபீஸ் இந்த டெய்லரிங்லாம் முடித்தோம்ல அதற்கு மட்டும் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு இது பண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏ ஷர்ஃபுன் நிசா அவர்களுக்கு அவருடைய பேரண்ட்ஸ் வந்துருக்கீங்க எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்கிறாங்க. ஷர்ஃபுன் நிசா அவர்களுக்கு ஷாஹிஸ்தா சுல்தானா அவருடைய பேரண்ட்ஸ். ஹெச் ஆயிஷா, எம் ஷீரின் ஃபாத்திமா அவருடைய பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஃபௌசியா பேகம், ஆயிஷா ஃபாத்திமா, என் கே ஹாஜிர் ஆமினா, கே மமீதா நிசா, எம் ஃபாத்திமா, டெய்லரிங் கோர்ஸ் முடித்த ஒரு மாணவி ஆலிமா ஏ கே புகாரி ஃபசீலா. நம்ம இந்த பட்டம்பெறும் மாணவிகளில் அதிகமான மார்க் எடுத்து வாங்கின அந்த 3 மாணவிகளுக்கு அங்கே மதரசாவில் வச்சு நினைவு பரிசு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஷாவுல் ஹமீத் ஜனாப் ஷாவுல் ஹமீத் சாஹிப் அவருடைய மகளார் எஸ் சாபிரா அவர்கள் 1300க்கு 1112 எடுத்து மார்க் எடுத்து மதிப்பெண் எடுத்து முதல் மதிப்பெண் பெறுகிறார்கள். அவர்களுக்கு அங்கே மதரசாவில் வைத்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக ஜனாப் ஹாஜா முஹைதீன் அவருடைய மகளார் என் கே ஹாஜிராமின் அவர்கள் 1300க்கு 1081 மதிப்பெண் எடுத்து 2ஆம் இடத்தை பெறுகிறார்கள். மூன்றாவது மதிப்பெண் 1300க்கு 1002 மதிப்பெண் எடுத்த ஜனாப் சிராஜுதீன் சாஹிப் அவருடைய மகளார் ஏஎஸ் அம்ரின் பான் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தப்படுகிறது. 2025 முதல் மதிப்பெண் மட்டும் 1300க்கு 916 மதிப்பெண் எடுத்த நூருல்லா சாஹிப் அவருடைய மகளார் தில்ஷாத் பேகம் அவர்களுக்கு கௌரவப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது பட்டம் வழங்கியாச்சு. நம்மளுடைய அஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க ஹச்ஏ அஹமது அப்துல் காதிர் ஹசரத் மஹதரின் போட்டு யூடியூப்பில் போட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு புரட்சி பண்ணியிருக்கிறாங்க. நாவூர் ஷெரீஃபில் இப்ராஹிம் மஸ்ஜித் இருக்கும்போது நம்மளாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை வரலாறு சும்மா நார்மலாக கேட்போம், அங்கே தொட்டு இங்கே தொட்டுன்னு. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு செகண்டாக மாஷா அல்லாஹ் அற்புதமான முறையில் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க. அப்படி ஒரு பெருமானார் குறித்த ஒரு காவியம் தமிழ் கூறும் நல்லுலகில் யாரும் பேசலைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு அப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசுவாங்க. ஆனால் ஹஸரத்தினுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வரலாறுகள் ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க, டைம் போகிறதே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு பாரம்பரியம் நிறைந்த குடும்பத்தை சார்ந்த ஹஸரத் பிறந்தை அவங்க இன்னைக்கு நமக்கு மத்தியிலே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது நமக்கு மத்தியிலே ஆசிரியரை வழங்குவார்கள்.